தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் அருகே மயானத்தில் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடல் காணாமல் போன சம்பவம் உறவினர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவிடைமருதூர் அருகே உள்ள பந்தநல்லூர் அரசடி கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு மேகலா தம்பதியரின் இரண்டாவது மகளான தர்ஷிகா பந்தநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். சில நாட்களாக உடல்நலக் குறைவு இருந்ததால் முதலில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றினார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் சிறுமி உயிரிழந்தது குடும்பத்தினரை துயரத்தில் ஆழ்த்தியது. அவரது உடல் குடும்ப மரபுப்படி மண்ணியாறு கரையில் உள்ள இடுகாட்டில் மாலை புதைக்கப்பட்டது. வழக்கம் போல் காலை சடங்குகள் செய்ய சிறுமியின் குடும்பத்தினர் இடுகாட்டிற்கு சென்றபோது அதிர்ச்சியூட்டும் காட்சி காத்திருந்தது. புதைக்கப்பட்ட இடம் சுமார் 4 அடி ஆழத்திற்கு தோண்டப்பட்டிருந்தது. குழந்தையின் உடை பகுதி வெளியில் தென்பட்டதால் உடலை யாரோ எடுத்துச் சென்று விட்டதார்களோ என்ற சந்தேகம் மின்னல் வேகத்தில் பரவியது. இந்த வீதிக்கு தான் வருவாங்க எல்லாருமே. ஒருத்தர் பார்த்துட்டு வந்து டீ கடையில கேட்கிறாரு, என்ன குழந்தைய புதைச்சீங்க, மூடாம வந்துட்டீங்களா? கரெக்ட். மூடாம வந்துட்டீங்க, குழி இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லி அப்புறம் திரும்ப அவங்க வந்து சொன்ன பிறகு ஊருக்கு தகவல் தெரிஞ்சு அப்புறம் எல்லாருமே வந்துட்டோம். பக்கத்து தெரு தானே, எல்லாருமே இங்க வந்து பாக்குற போது உங்களுக்கு இந்த ஆழம் வந்து சார் ஒரு 5 அடி ஆழம், இந்த குழி 5 அடி ஆழம். அதுலதான் புதைச்சிட்டு நம்ம இந்து முறைப்படி என்னவோ இந்த பால் தெளிக்கிறதுலாம் முடிச்சுட்டு தான் கிராமத்து அலுவலாம் போனது. உடம்பால ஒண்ணு. ஆனா இவ்வளவு தூரம் மண் எடுத்திருக்காங்கன்னா இது எப்படி இதா இருக்கு? பாடி வந்து இவ்வளவு ஆழத்துல புதைச்சிருக்கோம். இதுக்கு கீழே ஆழம். அதுல உள்ள பாடி இல்லன்னு நல்லா தெரியுது. இல்ல அது நாங்க யாரும் போலீஸ் வந்தாங்க, போலீஸ் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. பாடி இருக்கா இல்லையான்னு தெரியல சார். அதனாலதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா போலீஸ் வந்து சொன்னாங்க, நீங்க இறங்க, நாங்க இறங்க மாட்டோம் சார், நீங்க உங்க போலீஸ் அதிகாரி யாரா வர சொல்லி அவங்கள வச்சு பாருங்க அப்படின்னா. அப்புறம் ரெவன்யூல இருந்து வந்தாங்க, ரெவன்யூலாம் வந்திருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அவங்க சொன்னாங்க, அப்புறம் எஸ்பி ஆஃபீஸர் சொன்னோம், உங்க ரெவன்யூ அதிகாரி வந்தாங்கன்னா விஓ வந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்க பாடி இருக்கா இல்லையான்னு பாருங்க. இருந்துச்சு இல்லன்னு சொன்னா அவங்க கொடுக்குற பெட்டிஷனை போலீஸ்ல நாங்க வாங்கிக்கிறோம். இல்லன்னு சொன்னா நீங்க ஒரு புகார் கொடுங்க. பாடி இருந்துச்சுன்னா புதைச்சிட்டு திரும்பி மண்ணை போட்டு மூடிடலாம். இல்லாட்டி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.